இன்னைக்கு நம்ம சுமங்கலி பிரார்த்தனை பற்றி பார்த்துருவோங்க. ஆடி வெள்ளி இல்லைன்னா தை வெள்ளிக்கிழமைகளில் இந்த சுமங்கலி பிரார்த்தனை அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சுமங்கலியாக இறந்து போன நம்ம முன்னோர்கள் அவங்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு பெரிய விசேஷங்க. வீட்டில் நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் குடும்பத்தில் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காகவும் இந்த சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவாங்கங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் கல்யாணம் நடக்காமல் இருக்குது அப்படின்னாக்கா அப்போ சுமங்கலி பிரார்த்தனை நல்ல நாளில் பார்த்து வச்சாங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே திருமணம் கை கூடுங்க. இது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒன்று ஆடி வெள்ளிக்கிழமையில பண்ணுவாங்க, இல்லைனாக்கா தை வெள்ளிக்கிழமையில பண்ணுவாங்க. ஒரு தடவை தாங்க பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் நம்ம நிச்சயம் பண்ணியிருக்கோம், திருமணம் நடக்க போகுது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த ஒரு பூஜையை பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் எல்லா விதமான சுபகாரியங்கள் நடக்குங்க. எங்க வீட்டில் நாங்கள் பண்ண சுமங்கலி பிரார்த்தனை உங்களுக்காக போட்டிருக்கேன் பாருங்க. இது எப்படி பண்ணணும்னா அவங்க குடும்ப வழக்கப்படி தாங்க இந்த சுமங்கலி பிரார்த்தனை பண்ணணும். அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பண்ணதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் நான் சொல்கிற முறைப்படி தாராளமாக பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், என்னைக்கு நீங்கள் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அன்னைக்கு காலையில் தலையில் எண்ணெய் சீயக்காய் வச்சு நீங்கள் குளிச்சுக்கலாங்க. குளிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல் டே நீங்கள் விரதம் இருக்கணும். இருந்துட்டு சாயந்தரமாக 6 மணிக்கு கரெக்டாக இந்த பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி முடிச்சுட்டு நம்ம இலை போட்டு சாப்பிடணும். சுமங்கலி பிரார்த்தனை அப்படிங்கிறதால முதல்ல பெண்கள் சாப்பிடுவாங்க, அப்புறம் தாங்க ஆண்கள் சாப்பிடுவாங்க வீட்டில். சரி, பூஜை எப்படி பண்ணணும்னாக்கா முதல்ல புது புடவை வாங்கி வைக்கணுங்க. அந்த புடவை முந்தானில ₹1 காயின் முடிச்சு அந்த புடவையை இந்த மாதிரி கொசுவி வச்சுட்டு வாசனை பூ போடணுங்க. ஒரு மல்லி, ஜாதி, பிச்சிப்பூ, உலாந்த மல்லி, இந்த மாதிரி வாசனை பூக்கள் நீங்க சாத்தணும். முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா வாசல்ல நல்லா சாணம் தெளிச்சு கோலம் போட்டுருங்க. கண்டிப்பா அரிசி மாவு கோலம் தாங்க அன்னைக்கு போடணும். அதை போட்டுடுங்க. பூஜை அறையில நம்ம எங்க அந்த புடவை கொசுவி வைப்போமோ அங்க இந்த கோலம் நீங்க போட்டுக்கணுங்க. இது எங்க முறைப்படி நாங்க போடுறது. இந்த கோலம் நீங்க போட்டுக்கலாம். நெய்வேத்தியம் சக்கரை பொங்கலும் வடையும் செஞ்சுக்கலாங்க. சில பேர் வீட்டுல மோர் குழம்பு, மிளகு ரசம், அப்புறம் வெள்ளை பாயாசம், அப்புறம் கருவேப்பிலை துவையல் இந்த மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுல ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நாங்க சக்கரை பொங்கல் வடை இதுதான் வைக்கிறதுங்க. இந்த புடவை கொசுவி வச்சிருக்கீங்க இல்லையா, அது மேல பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் குங்குமம் வைக்கணும், அப்புறம் மஞ்சள் கிழங்கு வைக்கணும், அதுக்கப்புறம் மருதாணி அரைச்சி அந்த மருதாணியை ஒரு வெத்தலை மேல நீங்க வச்சிடணும். அதுக்கப்புறம் பச்சை சிகப்பு வளையல் வைக்கணுங்க. கண்ணாடி, சீப்பு, கண்மை, முக்கியமா சரடு போடணும். அதோட சேர்த்து நீங்க வீட்டுல நகைகள் போட்டு அலங்காரமும் பண்ணுவாங்க, அதுவும் பண்ணிக்கலாம். புடவை எந்த மாதிரி நாங்க கட்டுவோம்னாக்கா பச்சை கலர் தாங்க. கண்டிப்பா கருப்பு இருக்கக்கூடாது, கரு நீளம் இருக்கக்கூடாது, கரும் பச்சை இருக்கக்கூடாதுங்க. இலை, நுனி இலை தாங்க போடணும். நுனி இலை போட்டுட்டு நீங்க என்னென்ன வீட்டுல செஞ்சிருக்கீங்களோ, நீர்மோர், பானகம் எல்லாமே கூட வைப்பாங்க. நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை வச்சுட்டு வெத்தலை பாக்கு, பழம், அதுக்கப்புறம் ₹1 நாணயம் இதெல்லாம் நீங்க வச்சுக்கலாம். ஸ்வீட்டு உங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நீங்க வச்சுட்டு 2 பக்கமும் குத்துவிளக்கு ஏற்றி வச்சுட்டு வீட்டுல இருக்க கூப்பிட்டு சுமங்கலி பெண்களை நீங்க ஒரு 3 பேரோ 5 பேரோ அந்த மாதிரி